பிரேமா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இதை பத்தி கேட்டிருந்தாங்க. அதான் மே 2026க்கான விசா புல்லட்டின் ப்ரிடிக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு. ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயம் அதை தொட்டு பேச போறோம். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் எல்லாரும் கேட்டிருக்காங்க. அள்ளி போட்டாங்களே டேட்டை, திரும்ப இது வந்து ரிட்ராக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? இன்னும் ஃபார்வர்டாக போகுமா இல்லை அப்படியே தான் இருக்குமா? 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம். பிகாஸ் நிறைய பேர் அதுதான் பயப்படுறாங்க. திரும்ப ரிட்ராக்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள ரிட்ராக்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அந்த டேட்டாவோட பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரேமா போர் வேற ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை? ஆமாம், கடந்த வீடியோவிலுமே அதை சொல்லியிருந்தோம். அதனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்தியர்களுக்கும் கடந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது ரொம்ப நல்ல விஷயமா வந்திருக்கு. இந்த போர் நிறுத்தம் ஒரு டெம்பரவரியாக இல்லாமல் அது வந்து நிரந்தரமாக இருக்கணும். அதுதான் வந்து எல்லாரோடைய விருப்பம், வேண்டுதலாக இருக்குது. போரே இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அமைதி வந்து அது ஒரு அழகான கவிதை மாதிரி. ஸோ அதுதான் வந்து தேவை இன்றைய காலகட்டத்துக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த போரால் நிறைய வந்து இம்பேக்ட் இருந்துச்சு. அதில் ஒரு இம்பேக்ட் நான் சொல்லி ஆகணும். அது என்னென்னா வந்து கரன்சி வேல்யூ. மிக முக்கியமாக வந்து US டாலர்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆச்சு. நிறைய பேர் வந்து US டாலர் மேலே பெட் கட்டினாங்க, ஆர் US டாலர் மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்க. பிகாஸ் போர் போயிட்டு இருக்கும்போது அது ஒரு சேஃப் அசட்டாக இருந்தது. USD to INR கன்வர்ஷன் வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு ஹிஸ்டாரிக்கலாக அதிகமாக இருந்துச்சு. 94.86 ஆல்மோஸ்ட் 95 வரைக்குமே போயிருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ரொம்பன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் குறைஞ்சி 92 அப்படிங்கிற ஒரு ரேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போன வாட்டியே வந்து சொல்லியிருந்தோம்ல, ஆஸ்பரா வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். ஸ்டில் வந்து அந்த ப்ரோமோ கோட் நமக்காக ரன் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. ஆஸ்பரா அந்த கோடு வந்து ஆர்த்தி பிரேம் உங்க ஸ்கிரீன்லயும் இருக்கும். ஃப்ரீ $10 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணீங்க. பிகாஸ் அவங்க கூகுள் ரேட்டு அப்படியே தராங்க. இப்போ நீங்கள் சில காம்படிட்டர்ஸ் போகும்போது கூகுள் ரேட் தர மாட்டாங்க, அதை விட கம்மியாக தான் தருவாங்க. ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ வந்து போடுவாங்க. ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ரேட்டுக்கே உங்களுக்கு தராங்க, ப்ளஸ் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே போயிடுது இல்லையா? ஸோ இது 3 பெரிய அட்வான்டேஜ் வந்து ஆஸ்பராலேருந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணீங்க. அதுவும் வந்து USD to INR ரேட் அதிகமாக இருக்கும்போது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கும். இந்த சைன் அப் போனஸ் ஆர்த்தி பிரேம் கோடு எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் நியூ யூஸராக ஆஸ்பரோ ஆப்பில் ஜாயின் பண்ணும்போது ஆர்த்தி பிரேம் அப்படிங்கிற கோடை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் $500 மேலே நீங்கள் பண்ண பிறகு உங்களுக்கு $10 ஆஸ்பரோ கேஷாக உங்கள் மை அக்கௌண்ட்டில் பார்க்க முடியும். அது அடுத்தடுத்த டிரான்சாக்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேமா எதுக்காக ஃபர்ஸ்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்க. கரெக்ட். நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் கிரீன் கார்டு பார்க்கும்போது 1,40,000 தான். ஸோ அது வந்து காங்கிரஸால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஒரு நம்பர். அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. பட் வருஷம் எங்கே வேரி ஆகுது, எவ்வளோ அன்யூஸ்டு ஃபேமிலி பேஸ் இங்கே வருது. ஸோ அதை ஒட்டி தான் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வருது, 20,000 எக்ஸ்ட்ரா வருதுன்னா நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு இருக்குது? இந்தியர்களுக்கு இருக்குது. பிகாஸ் அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த 1,40,000 அப்படியே ஆட் பண்ணிவிட்டு எப்போயுமே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அதில் 7% தான் இந்தியாவுக்கு தர போகிறாங்க. ஸோ அந்த 10,000 20,000 அப்படியே வருமானம் வராது. பட் என்ன வரும், அதில் ஒரு 7% வருது, ஓகே. பட் அதை தாண்டி என்ன வரும், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்லாம் கரண்டில் இருந்தால் அவங்களுக்கு தேவைப்படாது. அது எல்லாமே இந்தியர்களுக்கு வரும். அப்படி தான் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ நான் பல வீடியோவில் இதை தான் சொல்லுவேன், இந்தியர்களுக்கு மூவ் ஆகிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்டில் இருக்குது. ஸோ அது அப்படியே வந்து நமக்கு இந்தியர்களுக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அவங்க ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க. யூஎஸ்எஸ் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, கண்ட்ரியில் ட்ராவல் பேன் இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய ஃபேமிலி பேஸ்ட் கிரீன் கார்டு அன்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆன்டிசிபேட் பண்ணி தான் இந்த டேட்ஸை மூவ் பண்ணுறாங்க. பிரேமா 75 கண்ட்ரீஸா இல்லை 35 கண்ட்ரீஸா? ஆக்சுவலாக வந்து 75 கண்ட்ரீஸ் வந்து இமிகிரண்ட் விசா ட்ராவல் பேன். அது பிகாஸ் வந்து பப்ளிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ராவல் பேன் போட்டிருக்காங்க. பட் 39 கண்ட்ரி தான் கம்ப்ளீட் ட்ராவல் பேன். அப்படி பார்க்கும்போது நம்ம கம்ப்ளீட் ட்ராவல் பேனை காட்டிலும் 75ங்கிற நம்பர்ஸ் பெருசாக இருக்குது இல்லையா? ஸோ அங்கேருந்து தான் வந்து ஃபேமிலி பேஸ்ட் கிரீன் கார்டு வராது. அதை தான் ஆன்டிசிபேட் பண்ணி மூவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த 75ங்கிற கண்ட்ரீஸை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு அசம்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த 75 கண்ட்ரிஸ் ஏதோ ஒரு பேசி நெகோஷியேட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் அதை சைடு அதை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இங்கே ரெட்ராகஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதை நம்பி தான் மூவ் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே அப்படி நடக்காது. அதான் நம்மளோட அசம்ஷனும் இருக்குது இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் போகும் அந்த பேன் அப்படிங்கிறது. ஒருவேளை ஏதாவது சடனாக அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ரெட்ராகஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த சேஞ்ச் ஆனதான். அதர்வைஸ் இந்த ஒரு டேட் மூவ் ஆகிறது இருந்துட்டு தான் இருக்கும். பிரேமா இப்போ வரைக்கும் எவ்வளோ டேட்ஸ் மூவ் ஆயிருக்கு? ஆமாம், ரீசெண்டாக அந்த கரண்ட் ட்ரெண்டை பார்த்துருவோம் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்னு. எப்பயுமே நமக்கு வந்து 2 டேட் இருக்குது அப்படின்னு தெரியும்.
டேட் ஆஃப் ஃபைலிங் அண்ட் ஃபைனல் ஆக்ஷன் டேட். முதல்ல வந்து டேட் ஆஃப் ஃபைலிங் எடுத்துப்போம். யூஎஸ்எஸ் வந்து இந்த டேட் தானே பிரேமா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்ட். யூஎஸ்எஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு I-485 இனிஷியேட் பண்ணுறதுக்கு எந்த டேட் யூஸ் பண்ணணும்னு எப்பயுமே வந்து கொடுப்பாங்க சார்ட்டில். ஏப்ரல் 2026 விசா புல்லட்டினில் அவங்க தெளிவாக கொடுத்தது வந்து டேட் ஆஃப் ஃபைலிங் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு இன்னொரு ஹிண்ட் நமக்கு அவங்க கொடுக்கும்போது. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் டேட் ஆஃப் ஃபைலிங் யூஸ் பண்ணால் நீங்கள் I-485 பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே ரெடியாக வச்சிருப்பீங்க. பட் உங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்காது. நீங்கள் ஏட் பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் பரவல் வாங்கிக்கலாம். க்ரீன் கார்டு வந்து ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் வரும்போது தான் கிடைக்கும். ஏன் இதை அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதுக்கு தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் எல்லாரோட அசம்ஷன் என்னவா இருக்குன்னு. இப்போ அந்த ஹிண்ட் எடுத்துப்போம். இப்போ அங்கேருந்து நிறைய வீசா வரும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது எப்போ வரும்? அடுத்த ஃபிஸ்கல் இயரில் தான் அவங்க கொடுப்பாங்க இல்லையா? ஸோ வெயிட் பண்ணிட்டு தான் இந்த எண்டாவது ஃபிஸ்கல் இயர் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது ஒரு பெரிய நம்பர்ஸ் வரும்போது அவங்க ரெடியாக இருக்கணும். அதுதான் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போவே நீங்கள் I-485 இனிஷியேட் பண்ணி வாங்கி வச்சிங்க அப்படின்னு. ஸோ இந்த எல்லா டேட்டுமே ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் வரும்னா இப்போவே வரும்னா வராது, அடுத்த வருஷம் தான் வரும். பட் உங்களை ரெடி பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 2-3 மாதம் தான் இந்த மாதிரி டேட்டா ஃபைலிங் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு ஃபைனல் ஆக்ஷன் டேட் தான் சொல்லுவாங்க. பட் இந்த தடவை தான் ஏப்ரல் வரைக்குமே அப்படி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு ஹிண்ட்ஸ் தான். ஸோ என்ன நடக்குது பிகைண்ட் த சீன்ஸ்னு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ டேட்டா ஃபைலிங் பார்த்துருவோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா நான் ஜனவரிலேருந்து எடுத்துருக்கேன். இந்த வருஷம் மட்டும், அதாவது ஃபிஸ்கல் இயருங்கிறது போன வருஷம் அக்டோபரே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இந்த வருஷம் வந்து எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது EB1, EB2, EB3, EB4, EB5 எல்லாத்துலேயுமே ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. எக்ஸப்ட் வந்து பிப்ரவரி மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ அந்த ஒரு விசா புல்லட்டினில். அதன் பிறகு நீங்கள் பார்க்கும்போது த்ரூ அவுட் வந்து ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருந்தது. அது 1 or 2 கேட்டகரிஸ் அதை மூவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது EB1 வந்து December 1, 2023 வரைக்கும் மூவ் பண்ணியிருந்தாங்க. EB2 வந்து January 15, 2015 லாஸ்ட் விசா புல்லட்டினே டேட்டா ஃபைலிங் 75 நாள் மூவ் பண்ணாங்க. EB3 153 நாள் மூவ் பண்ணி January 15, 2015. ஸோ இரண்டுமே ஒரே டேட் கொண்டு வந்தாங்க. டேட்டா ஃபைலிங் போட்டு வச்சு போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு எஸ்டிமேஷன் தானே இல்லையா? ரெண்டுத்தையும் சண்டை வேணாப்பா, 2 பேரும் இங்கே எங்கேயும் மாறிட்டு இருக்காங்க. ஒரே டேட் தான் இருக்குது டேட்டா ஃபைலிங்கில். ஸோ அதை நோக்கி தான் போகிறோம் அப்படிங்கிறத அந்த டேட் போட்டிருந்தாங்க. EB4, EB5 நல்ல டேட். இது டேட்டா ஃபைலிங். இப்போ ஃபைனல் ஆக்ஷன் டேட் பார்த்துருவோம். ஃபைனல் ஆக்ஷன் டேட்னு பார்க்கும்போதும் நீங்கள் வந்து EB2 வந்து 303 நாள் வந்து மூவ் பண்ணாங்க. ரொம்ப அட்வான்ஸாக மூவ் பண்ணாங்க ஏப்ரல் விசா புல்லட்டினில். அண்டு EB3 பார்த்தீங்கன்னா கடந்த 3 புல்லட்டினா உங்களுக்கு வந்து டேட்டே மூவ் ஆகலை, அப்படியே கிடக்கு. பட் நான் முன்னாடி தான் டேட்டா ஃபைலிங்கில் காமிச்சிருந்தேன் EB3 ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணலாம் EB3 ஃபைனல் ஆக்ஷன் டேட் மூவ் ஆகும் அப்படின்னு. பட் எவ்வளோ மூவ் ஆகும் நம்மளால் கணிச்சு அறிஞ்சிட்டு கூற முடியாது. பட் கண்டிப்பாக மூவ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது இல்லையா? அண்ட் EB4 பார்த்தீங்கன்னா 365 நாள் மூவ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நிறையா வந்து ரிலீஜியஸ் ஒர்க்கர்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் EB5 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 விசா புல்லட்டினா எந்த மூவ்மெண்ட் இல்லை. பட் டேட்டா ஃபைலிங்கும் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு 5 கேட்டகரியில் அப்படின்னு. பிரேமா, ப்ரிடிக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின் பிரேமா. இப்போ நம்ம டாலரோட ரேட் அதிகமாக இருக்குல்ல, இது கம்மியாகிறதுக்கு சான்சஸ் உண்டா? இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் தான் சொன்னேன்ல. ஸோ இந்த போர் ஒரு மிக முக்கியமான காரணம் ஏன் வந்து டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆனிச்சு அப்படிங்கிறதுக்கு பார்க்கும்போது. ஸோ அதனால தான் 94.86 போச்சு. இப்போ 2 வாரம் வந்து போரை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. ஸோ டாலர் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகம், ரைட்? மக்கள் பிகாஸ் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இது வரைக்குமே ரேட் எனக்கு பெஸ்ட்டாக தான் படுது. பிகாஸ் 92க்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் அனுப்பணும்னா தாராளமாக இந்த ரேட்டை வந்து லாக் பண்ணி அனுப்பி விட்ருங்க. சப்போஸ் நீங்கள் எமர்ஜென்சியாக அனுப்பணும், இல்லை நீங்கள் அனுப்பலான்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா ஒருவேளை வந்து சீஸ்ஃபயர் வந்து அவங்க ரொம்ப நாள் இல்லை இதுக்கு மேலே போரே வேணாம் அப்படின்னா இந்த ரேட்டில் வந்து மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குது, கம்மியாக போகிறதுக்கு. எகைன் ஆஸ்பரா வந்து நம்ம ஸ்க்ரீன்லேயும் காமிச்சு தான் இருக்கும். $10 ஃப்ரீயாக தராங்க நீங்கள் சைன் அப் பண்ணும்போது. அது எப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துட்டோம். அண்ட் கோடு ஆர்த்தி பிரேமிங்கிற கோட் நீங்கள் சைன் அப் பண்ணும் போதே கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து 2 டிரான்சாக்ஷன் பண்ணும். நீங்கள் சைன் அப் பண்ணும்போதே கோடு கொடுத்துட்றீங்க. ஒரு $500 எபோவ் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிடுறீங்கன்னா அது உங்கள் மை அக்கௌண்ட்டில் வந்து அந்த $10 கேஷ் வந்து விழுந்துடும். ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணும்போது $500 அனுப்புனா $490 அனுப்புனா போதும், $10 வந்து உங்களுக்கு கேஷ் அவங்களே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்க்ரீன்லையும் காட்டுறோம், யூஸ் பண்ணிங்க. பிரேமா, இப்போ ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாமா எப்படி வருதுன்னு? ஓகே, ஸோ நம்ம ஒரு ரஃப் ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேட்டா ஃபைலிங்கிறது தான் வந்து எல்லைக்கோடு, ரைட்? ஃபைனல் ஆக்ஷன் டேட்டா அதை நோக்கி தான் ஓடணும். ஸோ அந்த இடைப்பட்ட கேப்பை தான் அவங்க வந்து ஃபில் பண்ணணும். இதான் வந்து சிம்பிள். ஸோ அதான் அந்த சார்ட் வந்து நமக்கு சொல்கிறது. ஸோ அப்போ என்ன, ஃபைனல் ஆக்ஷன் டேட்டோட குறிக்கோள் என்னவாக இருக்கணும்? டேட்டா ஃபைலிங்கை ரீச் பண்ணுறதா இருக்கட்டும். இதுக்கப்புறம் நமக்கு எத்தனை விசா புல்லட்டின் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கு வந்து ஏப்ரல் முடிஞ்சு இல்லையா? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அவ்வளோதான் 5 விசா புல்லட்டின் தான் இந்த ஃபிஸ்கல் இயரில் இருக்குது. அக்டோபர் அடுத்த ஃபிஸ்கல் இயர் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இந்த 5 விசா புல்லட்டினுக்குள்ளாக இந்த கேப்பை அவங்க ஃபில் பண்ணணும். இதான் ஒரு ரஃப் எஸ்டிமேட்.
அப்படி ஃபில் பண்ணணும்னா மாதம் எவ்வளோ வந்து அவங்க வந்து அட்லீஸ்ட் டேட் மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன டேட் மூவ் ஆகும்? இது ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான். பட் இதை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதை விட தாண்டி தான் மூவ் ஆகும், இல்லை சம்டைம் ரெட்ரோகிரஸ் ஆக்ஷனாக பின்னாடி போகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த கேல்குலேஷன் பார்த்துருவோம். டேட் ஆஃப் ஃபைலிங்லேருந்து ஃபைனல் ஆக்ஷன் டேட்டை கழிச்சிட்டு பார்க்கும்போது இன்னும் EB1 244 நாள் மூவ் ஆகணும், EB2 184 நாள், EB3 426 நாள். அதான் சொன்னாங்க. ஏன்னா EB3 வந்து லாஸ்ட்டு ஒரு 3 விசா புல்லட்டின் எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. அதே சமயம் டேட்டா ஃபைலிங்கில் மூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது லாங் வே டு கோ. ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் EB4 வந்து 170 days, EB5 வந்து 731. EB5 எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை, பட் லாங் வே டு கோ. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது டிவைடட் பை 5 போட்டு பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ நாள் மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் EB3 85 நாள் மூவ் பண்ணணும், EB5 வந்து 146 நாள் மூவ் பண்ணணும், ஆல்மோஸ்ட் 147 நாள் மூவ் பண்ணணும். ஸோ இப்படியே நடக்குமானா நடக்க வாய்ப்பு இல்லை. பட் இப்போ ஒருவேளை இப்படி நடந்தால் அந்த ஆவரேஜாக மூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம், மே மாதம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ சிம்பிளாக நான் வந்து டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன் கார்த்தி. ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா ஃபைனல் ஆக்ஷன் டேட் எவ்வளோ மூவ் ஆகும்னு பார்க்கும்போது EB1 அட்லீஸ்ட் வந்து 19 மே 2023 மூவ் ஆகணும், EB2 20 ஆகஸ்ட் 2014, EB3 8 பிப்ரவரி 2014. பிகாஸ் EB3யோட ஆவரேஜ் அதிகமாக இருக்குது, நிறைய மூவ் பண்ணி ஆகணும் பர் மந்த். அண்ட் EB4 18 ஆகஸ்ட் 2022, EB5 24 செப்டம்பர் 2022. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இவ்வளோ மூவ் ஆகி ஆகணும். இது மேலே இல்லைனா கூட அட்லீஸ்ட் வந்து ஜூனை வந்து இதை அச்சீவ் பண்ணும். இப்படி நான் பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே பார்ப்போமே, இவ்வளோ மூவ் பண்ணணும். நீங்கள் டேட்ஸ் பாருங்களா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ஒரு 47 நாள், 36 நாள், 37 நாள் இவ்வளோ மூவ் பண்ணணும். இது வந்து வெறும் நாட்கள் கணக்கு தான் சொல்கிறேன். இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக அவ்வளோ பேர் I-140 பண்ணி வச்சு உட்காந்துருப்பாங்க இல்லையா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய நம்பர்ஸ் இருக்கும். இவ்வளோ நம்பர்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு ரிசோர்ஸ் இருக்கா, மேன் பவர் இருக்கா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. பிரேமா, ஆனா ஆல்ரெடி விசா ப்ராசஸிங் ரொம்ப ஸ்லோவா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப ஸ்லோவா நடக்குது, நெத்த மாதிரி தான் நகருது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எங்கேயாவது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் அப்படி மூவ் ஆனால் சந்தோஷம், மூவ் ஆனால் இந்த ரேட் தான் மூவ் ஆகும். அதே சமயத்தில் ரெட்ராகஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது தான், ஒருவேளை ஃபைனல் ஆக்ஷன் டேட்டும் இன்னும் அட்வான்ஸாக வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக ரெட்ராகஸ் ஆகும். அதில் எல்லாமே சந்தேகம் இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு உள்ளான அந்த மேன் பவர் கிடையாது. ஸோ ரெட்ராகஸ் ஆகிட்டு அதன் பிறகு அடுத்த ஃபிஸ்கல் இயர் வரும்போது புதுசாக கோடை போட்டு ஆரம்பிப்பாங்க. பட் அடுத்த ஃபிஸ்கல் இயரில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது, என்னென்னா வந்து நமக்கு அன்யூஸ்டு விசா வருது. ஆனால் ஒரு கெட்ட செய்தி என்னென்னா வந்து இவங்கள்ட்ட ரிசோர்ஸ் அதிகப்படுத்தலைன்னா ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொன்னாங்க இப்போ I-485 பண்ணி வச்சுருங்கன்னு. ஸோ மக்களே உங்களோட டேட் வந்துடுச்சு, டேட்டா ஃபைலிங்கில் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு I-485 டிலே பண்ணிட்டாதீங்க. எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் பண்டில் ரெடி பண்ணி வைக்கிறீங்களோ ஸோ அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் உங்கள் டேட் வந்த பிறகு உங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கும். ஸோ அது ஒரு அவேர்னஸும் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சோம். மற்றபடி இப்போ மே மாதமே ரெட்ராகஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு நான் நினைக்கிறேன். மே மாதம் கண்டிப்பாக வந்து டேட்ஸ் அட்வான்ஸாக போகும். நம்ம ஸ்க்ரீனில் காட்டப்பட்ட டேட் வந்து வெறும் ஆவரேஜாக எஸ்டிமேஷனாக கொடுக்குறது தான். இதை விட கம்மியாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை விட தாண்டி ஃபைனல் ஆக்ஷன் டேட் போச்சுன்னா சந்தோஷம் தான். டேட்டா ஃபைலிங்கில் பொறுத்த வரைக்கும் இதற்கு மேல் மூவ் பண்ண மாட்டாங்கிறத எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் நம்ம எதுவுமே அறுதிட்டு கூற முடியாது. பிகாஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் தான் வெளியில் எல்லா விசா ப்ராசஸையும் பார்க்குறாங்க, அவங்க தான் ஸ்டாம்ப் பண்ணுறது. USCIS தான் உள்ள எல்லா விசா ப்ராசஸையும் பார்க்குறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் நமக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன டேட்டா கம்யூனிகேட் ஆகுது, ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மே 2026 விசா புல்லட்டின் ஒரு நற்செய்தியாக தான் வர வாய்ப்பு இருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.